Hi guys, welcome long back to my channel. Almost 1 month ஆயிடுச்சு அண்ட் வீடியோ போயிட்டு என் பிரதரோட மேரேஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ படம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன பிளாக் ஹோப்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மூவி. படத்தோட ரன்னிங் டியூரேஷன் 1 hour and 46 minutes. படத்தோட கதை அப்படின் போது ஒரு செட் ஆஃப் மிலிட்ரி செக்ஷன் வந்து ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்களை வந்து டேக் ஆஃப் பேக்கப்ல அவங்க வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு மிஷனுக்காக போறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க, அங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரையுமே ஏன் எதுக்குன்னு நமக்கு சொல்லப்படவே இல்லை. அப்படியே அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு அந்த அந்த ஹீரோ கூட்டத்துல இருக்க ஒரு ஒரு சோல்ஜர் லேடி சொல்ல, இல்ல நீ அவங்கள ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த கேங்கோட தலைவன். ஸோ அந்த லேடியும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்பாட்டுக்கு வந்து திரும்ப போயிடலாம் நம்ம இடத்துக்கு அப்படின்னு வரும் பொழுது அதுக்குள்ள சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருக்க எல்லாருமே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னும் போது இந்த படம் வந்தீங்கன்னா ஒரு லூப் ஹோல்னால ஒரு படம். திரும்ப திரும்ப அந்த காட்சிகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு அமானுஷமான பொண்ணு, இந்த பொண்ணை கொன்னதாலதான் நம்ம கேங்ல இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப சாகுறோம், அந்த பொண்ணு பேயா வர வந்திருக்கா. ஸோ எப்படியாவது அந்த பொண்ணை சாக விடாம நம்ம காப்பாற்றணும், நம்ம கொல்லாம அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி நம்ம உயிரோட எல்லாரும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இறுதியில அவங்க நினைச்சது நடந்துச்சா இல்லையா? ஸோ உண்மையிலேயே அங்க எப்படி இந்த திரும்ப திரும்ப அந்த டைம் லூப்போல் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த பிளாக் ஹோப்ஸ் அப்படிங்கிற இந்த படம். ஆக்சுவலி இந்த படம் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கண்டென்ட்டும் சரி, இந்த படத்தோட மேக்கிங்கும் அவ்வளோ அமேசிங்கா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு அன்ரேட்டான ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லோபோல் திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் காட்சிகள் திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே இருந்தாலும் பட் அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகள் எல்லாமே ஒரே ஒரு ரூமுக்குள்ள வச்சு ரொட்டேஷன்ல நடந்திருக்கிறபடியா ஏன் இது இப்படி இருக்கு? படம் தான் லோப்பில் வருதுன்னா ஒய்யால படம் ஃபுல்லாவே வருது ஆனா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வியும் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வருது. அதுக்கப்புறம் யார் இந்த லேடி, எதனால இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப அந்த லோப்போல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த படத்தோட எண்டு வரைக்குமே நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமா இருந்துச்சு. அதோட நிறைய பாகங்கள் கண்டினியூவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் இன்னும் பார்க்கல. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்கம்ப்ளீட்டான ஒரு படமா தான் எனக்கு இருந்துச்சு. பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை கொண்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை ஸ்கிரீன்ல அந்த இன்ட்ரெஸ்டிங்கை வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் கிளியரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடல்ட் கண்டென்ட் ஆகட்டும், ஆர்ரைட்டரான இதுல வந்து இந்த படத்துல இருக்கு அப்படின்னாலும் செக்ஷுவலான நியூடிட்டியான கண்டென்ட் இந்த படத்துல இல்லை அப்படின்றபடியா டெஃபினட்டா ஃபேமிலிஸோட நீங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு சூப்பரான ஒரு படம். ஸ்கிரீன் பிளேல அதுல வந்து எங்கேயோ மெருகேற்றாம ஏதோ ஒரு இடத்துல பிசிறு தட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியே தோணும். இந்த படம் நீங்க பார்த்து முடிச்ச கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த படத்தோட முடிவு என்ன, இந்த படத்தோட கதை என்ன, அந்த லேடியே அப்படி பண்ணாங்க, ஏன் அந்த டைம் போல் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி படம் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம மனசுல ஓடும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. எனக்கு கூட அந்த சந்தேகம் இப்போ நான் ரிவ்யூ சொல்ற இந்த நிமிஷம் வரைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அந்த தமிழ் டப்போட நீங்க எங்க வேணா அந்த டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் லோபோல் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி படம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த படம் உங்களுக்கு ஒரு சூப்பரான படமா இருக்கு. ஸோ நம்ம தமிழ்ல மாநாடு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாலிவுட்ல வந்து தி டைம் ஆஃப் ஏஷ் அந்த மாதிரியான சூப்பரான படங்கள், டைம் டிராவல்ஸ் மூவியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த படம் பாருங்க. பட் வந்த காட்சிகள் திரும்ப திரும்ப வந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஆங்கிள்ஸ்ல அதை வந்து கேமரா மூலமா கேப்சர் பண்ணிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவராலா இந்த படம் பார்த்தப்போ எனக்கு வந்து பார்க்குறப்போ இது ஓகேவான ஒரு ஆவரேஜான மூவியா தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 out of 10 இந்த படத்துக்கு. ஸோ டெஃபினட்டா யூ டோன்ட் மிஸ் திஸ் மூவி அப்படின்னு நான் சொல்லுவோம். போய் பாருங்க, டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 70% இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.